கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்தில் அமைச்சர்கள் பங்கேற்ற கோயில் திருவிழாவில் இந்துத்துவா அமைப்பினர் முழக்கம் எழுப்பி கலவரம் ஏற்படுத்த முயன்றதால் பரபரப்பு நிலவியது. ஏராளமான பக்தர்கள் திரண்ட கோயில் திருவிழாவில் இந்துத்துவ அமைப்பினர் சர்ச்சைக்குரிய வகையில் முழக்கமிட்ட காட்சிகள்தான் இவை. பிரசித்தி பெற்ற சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயில் தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் உள்ளூர் மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்ட நிலையில் அமைச்சர்கள் சேகர் பாபு, மனோ தங்கராஜ், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். அப்போது கூட்டத்தில் நின்ற இந்துத்துவ அமைப்பைச் சேர்ந்த சிலர் திடீரென வீர் சாவர்கர் என குறிப்பிட்டு முழக்கம் எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. கோயில் திருவிழாவில் சாவர்கர் முழக்கம் எழுப்பியதற்கு அமைச்சர் சேகர் பாபு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அதே வேளையில் இந்துத்துவ அமைப்பினர் வன்முறையை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டதால் அப்பகுதி மக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய சேகர் பாபு தமிழ்நாட்டில் மதக்கலவரத்திற்கு இடமில்லை என தெரிவித்தார். சார்வார்காருடைய பெயரை சொல்லி அவர் வாழ்க என்று கோஷம் இருக்கின்றார்கள். இது எப்படி ஏற்புடையது? பத்திரிகை நண்பர், உங்களிடமே இதை நான் விட்டு விடுகிறேன். ஆன்மீகமும் அதன் அடிப்படையான பக்தியும் எதை உணர்த்துகிறது என்றால் அறத்தைத்தான் உணர்த்துகின்றது, அராஜகத்தை உணர்த்துவதில்லை. கலவரத்தை வளர்க்காதீர்கள். நிச்சயம் அதில் தமிழகத்தில் அந்த கலவரத்துக்கு இடமில்லை. காலையில் நடந்த நிகழ்வுதான். நடுநிலையாளர்கள், பொதுமக்கள் அங்கு கூடி நின்ற அந்த 10-20 பேரை தவிர்த்து அனைவரும் அவர்களை பார்த்துத்தான் முகம் சுளித்தார்கள். இந்துத்துவ அமைப்பினரின் செயலுக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சுசீந்திரம் கோவிலுக்கும் காந்தியை சுட்டுக் கொன்ற வழக்கில் தொடர்புடைய சாவர்கருக்கும் என்ன சம்பந்தம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். சுசீந்திரத்தில் RSS அமைப்பு வன்முறையை தூண்டும் வகையில் செயல்பட்டதாக அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது பக்தியின் பெயரால் செய்யப்படும் அரசியல் அத்துமீறல் என்றும் பாஜக வெறுப்பையும் பிரிவையும் விதைக்கும் எனவும் கூறியுள்ள சங்கத்தின் தலைவர் ரங்கநாதன் மதவெறி செயலில் ஈடுபடும் அமைப்புகளுக்கு தடை விதிக்க கோரிக்கை விடுத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.